அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ அந்த அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உந்தன்னோடு உறவு என்றெல்லாம் அந்த பாசுரத்திலே அவள் என்ன சொன்னாள் என்னால், அவனே நம்மிடத்திலே வந்திருக்கிற பொழுதோ நாம் நம்முடைய பயனை பெறுவதற்காக வேறு சாதனத்தை எதுக்கு அனுஷ்டிக்கணும்? அவனே போகிறோம். அப்போ பகவானே சாதனம், நாராயணனே தருவான் என்கிற அர்த்தத்தை இந்த கறவைகள் பின் சென்று பாசுரத்தில் காண்பித்து விட்டாள். இப்போ அடுத்தபடியாக நாராயணனே பறை, அடையப்படுகிற பொருள் நாராயணனை தவிர வேறொன்று அல்ல என்பதை இந்த சித்தஞ்சிறுகாலே என்கிற பாசுரத்தில் காட்டுகிறேன். அதை கொஞ்சம் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இவா சொல்கிறாளாம், கேட்டா இறைவாணி தாராய் பறையின உடனே உனக்கு பறை தானே வேணும், இந்த அப்படின்னு ஒரு பெரிய பறையை கொடுத்துட்டான். உடனே அங்கத்தான் இவா என்ன சொல்கிறா, இற்றை பறை கொள்வான் அன்று கான், இன்றைக்கு இந்த பறையை கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை. பறை கொள்வான் அன்று கான் அப்படின்னா அல்லன்னு அர்த்தம். பறை கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை. பின்ன இதான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பித்து இறைவாணி தாராய் பறைன்ற வரைக்கும் 9 தடவை பறை 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 பறை, எத்தனை இடத்துல பாடி பறை கொண்டு ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம், எத்தனை இடத்துல பறை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ வந்து கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து பறையை கொடுத்தா இது வேண்டான்றீங்களே அப்படின்னு சொன்னால், உடனே அவ சொன்னாலாம், நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தை நீ ஒழுங்காக புரிஞ்சிக்கலையே, வெறும் தாத்பரிய விருத்தி அபிதான விருத்தி தான் தெரிஞ்சுண்டியே தவிர தாத்பரிய விருத்தி தெரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டாள். அபிதான விருத்தினா மேலெழுந்த வாரியாக கிடைக்கிற பொருள், தாத்பரிய விருத்தினா மறைபொருள் உட்பொருள், அதுக்கு தான் தாத்பரிய விருத்தின்னு பேர். பாட்டை விவரிச்சே அர்த்தத்தை சொல்கிறேன். சித்தஞ்சிறுகாலே வந்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். நாங்கள் வந்தோம், உன்னை சேவிக்கிறதுக்கு வந்தோம். வந்தோன்னா எப்படி வந்தோம்? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்றோம். சிற்றஞ்சிறுகாலேன்னா ரொம்ப விடியற்காலையிலேன்னு அர்த்தம். இந்த குள்ளக்குளிரான்னு ஒரு சப்தம் வந்தது, அந்த மாதிரி இங்கேயும் சிற்றம் சிறுகாலை. காலை என்னால் 6 மணின்னு வைத்து கொண்டால், சிறுகாலை என்னால் 5 மணி, சிற்றஞ்சிறுகாலை என்னால் 4 மணி. அது ரொம்ப விடியற்காலைன்னு சொல்கிறோமோ இல்லையோ. அந்த காலத்தில் வார்த்தைகள் சில பேர் தெற்கெல்லாம் உபயோகப்படுத்த, கருக்கல்னு. கருக்கல்னு என்ன அர்த்தம்? அந்த ரொம்ப விடியற்காலைன்னு அர்த்தம். அதுதான் சிற்றஞ்சிறுகாலை. அப்போது உன்னை சேவிப்பதற்காக நாங்கள் எப்படி வந்தோம் பாருங்கள், சிற்றம் சிறுகாலே என்ன ஒரு வார்த்தை சொன்னோம். அப்புறம் விடியற்கார்த்தால் எழுந்திருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்துன்னா நீ இருக்கிற இடத்திற்கு நாங்கள் வந்தோம். எல்லாமே அதிக பிரசங்கித்தனமான காரியம்னு அர்த்தம் இதுக்கு. அதாவது என்ன விஷயம் தெரியுமோ, நாம் எம்பெருமானை அடைவதற்கு கஷ்டப்பட்டு எதையும் பண்ணணும்னு எம்பெருமான் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா பூர்வாச்சாரியர்கள். என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமா? ஓர் அஞ்சலி உண்டு அறுக்க மாட்டாத வஸ்து. அவன் முன்னால் போய் ஒரு கையை கூப்பிட்டா அதுவே அவனுக்கு ஜீரணமாறுது இல்லைன்ற. உண்டறுத்தல்னா என்ன அர்த்தம்? உண்டு அறுத்தல்னா ஜீரணமாறுது. அதாவது என்ன, கையை கூப்பினதற்கே மனசை அழைக்க போடுறது அவனுக்கு. ஐயோ, என்னை நோக்கி இவன் கையை கூப்பிட்டானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். கையை கூப்பினான்னு மனசை நினச்சி அவன் இழகிட்டான்னா அவனுக்கு கஷ்டமான காரியத்தை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதாவது ரொம்ப கருணை உள்ள ஒரு தெய்வம் என்னால் அவன் பகவான் நாராயணன் தான், வேறு யாரும் கிடையாது. மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அப்படி அவ்வளோ கருணை கிடையாது. அந்த தேவதைகளெல்லாம் தங்களுடைய அடியவர்களை நிறைய பரீட்சை பண்ணும். ஏன்னா அத்தனையிலையும் தேறினா தான் அந்த தேவதைகளுக்கு கொஞ்சம் கருணை பிறக்கும். அதாவது லோகத்திலேயே சில பேர் இல்லையா, ரொம்ப சாதாரணமாக சொன்னாலே கேட்கிறவா இருப்பா, ஒரு 10 தடவை சொன்னால் கூட கேட்காதவா இருப்பா. அந்த மாதிரி பார்க்குறோமோ இல்லையோ. அதே மாதிரி எப்பவும் கடுகடுன்னு சில பேர் இருப்பா.
என்ன பண்ணினாலும் திருப்தியே உண்டாகாது. சில பேருக்கு வேலை செய்கிற பொழுது மேனேஜர்னு உட்காண்டிருப்பார், அதுக்குன்னு வந்து சேருவான் நமக்குன்னு 2 பேர். என்ன நம்ம போகாது வேலை, என்ன பண்ணினாலும் திருப்தி உண்டாகாது. அது திருப்தி பண்ணவே முடியாது. எத்தனை பண்ணினாலும் இவ்வளோதானா இவ்வளோதானான்னு வேணாம். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மற்ற தேவதைகளெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டோம். இந்த வேடிக்கையாக கதை சொல்லுவான். ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த காலத்தில் கதை இதெல்லாம் வேடிக்கை ஜோக்கு இது. இதை என்ன பண்ணாராம், வடைக்கு அரைக்கிறதுக்கு ஹோட்டலில் அரைச்சிட்டு இருக்கார் யாரோ ஒருத்தர். இந்த சரக்கு மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் போருமான்னு காமிச்சான். இந்த வடையை கொண்டு மாவு கொண்டு போய் காமிச்சிட்டு, அரைச்சது போருமா அப்படின்னா. அவன் இருக்கான வேலையை வாங்கணும், அவனுக்கு வேலை வாங்கிறது ஒரு பெருமை. டேய் வெண்ணெய் மாதிரி வரணும், இன்னும் வரல, போய் இன்னும் 1/2 மணி அரை அப்படின்னு விட்டான். சரி இன்னும் கொஞ்ச நாள் அரைச்சி மறுபடியும் கொண்டு போய் காமிச்சானோ, வெண்ணெய் மாதிரி இல்லை இது அப்படின்னானா. சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் அரைச்சான், கொண்டு போய் காமிச்சான், இது இன்னும் வெண்ணெய் மாதிரி இல்லை அப்படின்னு. 4வது தடவை போனான், கையில் கொண்டு போய் கொடுத்தான், இது பாரு அப்படின்னு. இது வெண்ணெய் மாதிரியே இல்லையானு, இது வெண்ணையே தாண்டான். நான் வெண்ணையே கொண்டு போய் கொடுத்துட்டான் கையில். அப்படியே மூஞ்சில் வச்சு அடித்தானே சொல்லுவார், வெண்ணையே தாண்டா இதுன்னு மூஞ்சில் வச்சான். என்ன அர்த்தம், வெண்ணையே கொண்டு போய் கொடுத்தா கூட இது வெண்ணெய் மாதிரி இல்லைன்றான்னா அவன் எப்படிப்பட்ட ஆசாமியாக இருப்பான். அதான் வேலை வாங்குறதுல தான் அவனுக்கு இது வடைக்கு அரைக்கிறத பற்றி இல்லை அவனுக்கு, இவனை வேலை வாங்கணும். அதான் அந்த மாதிரி இந்த இதர தேவதைகளெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கடுமையான தேவதைகள் சொல்கிறேன். அது அந்த தேவதையும் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், எத்தனையோ தெய்வங்களுக்கு என்னென்னமோ பிரார்த்தனைகள் பண்ணுகிறார்கள், ரொம்ப கடுமையான பிரார்த்தனைகள். நாக்கில் வந்து ஊசி குத்திக்கிறது, முதுகில் வந்து என்னமோ மாட்டின்ட்டு இழுக்கிறது. சில சமயம் முன்னெல்லாம் போச்சா பார்த்தா பயமாக இருக்கணும், கிரேனில் எல்லாம் தொங்கிட்டு போகும், காலில் ஆணியில் செருப்பு மாட்டிட்டு போகிறது, என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணுறான். ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் அந்த மாதிரி பிரார்த்தனை உண்டாக்கு. எந்த பெருமாள் கோவில்லையாவது இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனை ஏதாவது உண்டோ? கிடையாது. யாராவது பெருமாள் கோவிலுக்கு ஆணி செருப்பு மாட்டிட்டு போகிறேன், ஊக்கு தேர் இழுக்கிறேன், முதுகில் அலகு குத்திண்டுன்னு காவடி கூட நம்ம பெருமாள் கோவிலில் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இந்த தெய்வம் அதெல்லாம் பொறுக்கவே பொறுக்காது. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமா உன்னை, நான் மாட்டேனுமா. அந்த தெய்வம் பக்தர்களிடத்தில் அதிகமான பிரீத்தி உள்ள தெய்வம் ஆகையினாலே அந்த தெய்வத்துக்கு போய் ஒரு கையை கூப்பினாலே, ஐயோ இவன் வந்து எனக்கு கையை கூப்பிட்டானே, இவன் கூப்பின கைக்கு விட நான் என்ன கொடுக்க போகிறேன் இவனுக்கு என்று திண்டாடுறானா. அதனால தான் என்ன பண்ணுறோம், இப்படி கூட கேட்குற, இப்போ கீழே விழுந்து வணங்குதல் ரொம்ப நல்ல காரியம் தானே சுவாமி, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அது என்ன ஒரு தடவை தான் சேவிக்கணும்னு என்ன சட்டம்? ஏன் 10 தடவை விழுந்து சேவிச்சா என்ன தப்பு? நல்ல காரியம் தானே, 10 தடவை விழுந்து சேவிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, அதுக்கு எவ்வளோ அழகாக ஆச்சாரியர்கள் பதில் சொல்லி வச்சுருக்கா தெரியுமா. ஒரு தடவை கீழே விழுந்து சேவிச்சானா, உடனே பகவானுடைய நெஞ்சு அப்படியே உருகி போயிடுத்தான். நம்ம வந்து இவன் கீழே விழுந்து சேவிச்சுட்டானே, கீழே விழுந்து சேவிச்சானே, இவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உருகி இருப்பான். அப்போது இன்னும் கொஞ்சம் சேவிக்கிறான், நல்ல காரியம் தானேன்னு சொல்லி உடனே கொஞ்சம் நினைக்கிறான், அடடா ஒரு தடவை சேவிச்சதுக்கே நெஞ்சு உருகி போயிடுத்த, இவன் மேலே மேலே சேவிச்சுட்டு இருக்கானே, என்னை கடனாளி ஆக்குறானே இவன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசுக்கு உருகி போகிறதான். சரி இன்னும் சேவிச்சான், உடனே இவ்வளவு சேவிச்சாதான் பலன் கொடுக்குறவன் நான், என்னை என்ன கடுமையானவன் நினச்சிட்டானா ஒரு வேளை அப்படின்னு நினைக்கிறானா. 10 தடவை சேவிச்சான், இவனுக்கு நான் ஒன்றுமே பண்ணக்கூடாது. எப்போ இவன் என்னை ஒன்றுமே புரிஞ்சுக்கலையோ, 10 தடவை சேவிச்சா தான் பலன் கொடுக்குறவன் என்னை இவ்வளவு கொடுமையானவன் நினச்சுட்டானே இவன், இவனுக்கு போய் நான் எப்படி பலன் கொடுக்கறது, வேண்டவே வேண்டான்றான், நீ வரவே வராதேன்றான். இப்படின்னு இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லி வச்சுருக்க. இன்னும் அழகான அர்த்தம் இது பாருங்கள். அதனால் ஒரு தடவை சேவிச்சாலே போகிறோம். அதான் நான் வேடிக்கையாக சொன்னேன். அதை கேட்டாருன்னு, அது எப்படி அப்படின்னா, ஏன் 4 தடவை சேவிச்சா தப்பாக போயிடுமா நான் அது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், நீ ஆஃபீஸில் வேலை செய்கிறியா அப்படின்னு. ஆஹா செய்கிறேன். போச்சா உங்கள் ஆஃபீஸ் மேனேஜருக்கு குட் மார்னிங் சொல்லுவியான்னு கேட்டு. நிச்சயமாக சொல்லுவேன். அப்புறம் குட் மார்னிங் சார் சொல்லுவேன். எத்தனை தடவை சொல்லுவேன்னு கேட்டு. எத்தனை தடவை சொல்லுவேன்? ஒரு தடவை தான் சொல்லுவேன்.
ஏன் நல்லது தானே, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் 10 தடவை சொல்ல. அது சொன்னால் அவர் என்ன பைத்தியம் நினச்சிப்பார், என்ன அவ்வளோதான். போகிறோம், அதோடு விட்டுன்னு இல்லை. அங்கே கூட என்ன வச்சுருக்கா, குட் மார்னிங்கிறது என்ன மரியாதை செலுத்துறது தானே, அது கீழே விழுந்து சேவிக்கிறது தான், அவ்வளோதான். நம்ம அங்கே பெருமாள் மேனேஜருக்கு குட் மார்னிங் சார் சொல்கிற மாதிரி இங்கே கீழே விழுந்து தண்டா சவரிக்கிறோம். அது ஏன் ஒரு தடவை தான் பண்ணணும், இது ஏன் ஒரு தடவை தான் பண்ணணும் சொல்லு. நான் கேட்குறேன் உங்களை, ஏன் ஒரே ஒரு தடவை சரி கார்த்தால பார்த்தான், அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் பார்த்தான், மத்தியானம் குட் மார்னிங் சார் சொல்லக்கூடாது, அதுக்கு வேறு ஒன்று வச்சுட்டா குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்லணும். அது கூட முதல்ல பார்த்தா தான் சொல்லணும், தெரியுமா இல்லையா? அந்த இங்கிலீஷ் கல்ச்சர்லேயே குட் ஆஃப்டர்நூன்ன்றது அவன் மத்தியானம் பார்த்தா சொல்ல வேண்டிய வார்த்தையை தவிர கார்த்தால குட் மார்னிங் சொல்லிட்டு மத்தியானம் திருப்பி குட் ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது. அது ஒரு தடவை தான் அப்படின்னு. உடனே அவர் விடலை, என்ன கேட்டாரா, அது சரி, அப்போ ஒரு தடவை சொன்னாலே போகிறோம், பகவானுக்கு திருப்தி உண்டாயிடும்னா ஆயுத்தில் ஒரே ஒரு தடவை சேவிச்சா போருமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் வேணவே வேணாமா அப்படின்னார். நான் சொன்னேன், அப்போ லைஃப்பில் ஒரே ஒரு தடவை குட் மார்னிங் சொன்னால் போருமா, டெய்லி சொல்ல மாட்டியா நீன்னு கேட்டேன். நான் அங்கேயும் டெய்லி தானே சொல்லிட்டு இருக்கோம், இத்தையும் டெய்லி பண்ணுன்னு. அவ்வளோதான். இதெல்லாம் மனசை பொறுத்ததே தவிர இதெல்லாம் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருந்தால் முடிவே கிடையாது. ஆனால் இது விஷயம் இதுதான். ஒரு தடவை அவனை போய் சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னு சொல்கிறா பாருங்க. சேவித்துன்றது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை உருக்குகிறது என்பதற்காக சொல்கிறோம். உன்னை நாங்கள் சேவித்தோம், என்ன பண்ணுகிறோம், உன் பொத்தாமரை அடியே போத்தும், உன்னுடைய பொன் தாமரை அடின்ற அழகான திருவடி. அது என்ன, தாமரை அடின்ற, தாமரை அடின்னா தாமரை போன்ற திருவடி. அப்புறம் இன்னொன்று பொன் தாமரைன்ற, இதையெல்லாம் தமிழில் இல்பொருள் ஓமை அணின்னு சொல்லுவோம். அதாவது இல்லாத ஒன்று, தாமரை வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல மெத்தனு மென்மையாக இருக்கும், அந்த குணங்களெல்லாம் அதுக்கு உண்டு. ஆனால் தங்கத்தில் ஒரு தாமரை பண்ணினாள்னு வச்சுக்கோ, அதுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா பொன் தாமரை அடின்னா தாமரைக்குண்ட உண்டான குணத்தோடு கூடிய பொன்னாலே செய்யப்பட்ட தாமரை போல. அப்படின்னா அது எப்படி ரெண்டும் இருக்கும், பொன்னாக இருந்தால் தாமரையாக இருக்காது. தாமரையாக இருந்து உருவம் வேணால் தாமரையை வச்சுள்ளாமே தவிர தாமரையினுடைய நிறத்தை கொண்டு வர முடியுமா, தாமரையினுடைய மென்மையை கொண்டு வர முடியுமா, தாமரையினுடைய வாசனையை கொண்டு வர முடியுமா? பொண்ணில் அப்படின்னா பகவானுடைய திருவடி தாமரை எல்லாம் உண்டுன்ற. ரொம்ப அழகாக கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ரொம்ப அழகான விஷயம். நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடினார், அந்த பாசுரத்துக்கு விளக்கம் அந்த ஸ்லோகம்னு சொல்லணும். என்ன சொல்லிட்டார் நம்மாழ்வார், எம்பெருமானை வர்ணிக்கிற பொழுது தண்டாமரை சுமக்கம் பாதப்பெருமானை, தன் தாமரை சுமக்கும் பாதப்பெருமானை அப்படின்னு சொன்னார். தன் தாமரை சுமக்கும், அதாவது எந்த சந்நிதியில் போனாலும் பெருமாள் பார்த்தீங்களான்னா ஒரு தாமரை ஆசன பத்மம்னு ஒரு தாமரை இருக்கும், அது மேலே தான் பெருமாள் நின்றுட்டுருக்கா மாதிரி வடிவமைத்திருப்பார்கள். விக்கிரகமோ சித்திரமோ எதுவாக இருந்தாலும் கீழே ஒரு தாமரை, அது மேலே பகவான் நின்றுட்டுருக்கா மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்லணும், தண்டாமரை மீதிருக்கும் பாதப்பெருமானைன்னு சொல்லியிருக்கணும் ஆழ்வார். ஆனால் ஆழ்வாருடைய அருளி செயல் அப்படி இல்லை. அவர் என்ன அருளி செய்தார், தண்டாமரை சுமக்கும் பாதப்பெருமானை, தாமரை சுமக்கிறது எம்பெருமானை அப்படின்னு சொன்னார். ஓஹோ, தாமரை சுமக்கிறது என்ன காரணம், ஏன் தாமரை சுமக்கிறது அப்படின்னு கேள்வி வந்தது. உடனே கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னா, சௌந்தர்ய மாதுர்ய ரசப்பிரபாகை ஏதேகி சுந்தரபுஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணார்த்தமப்யஜைட்டாம் தன்மே சிரசா பிபர்த்தி. என்ன சொன்னார்னா, எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் தாமரைக்கும் போட்டி ஏற்பட்டுதான். எது அழகு, எது மென்மை, எது அதிகம் மென்மை உடையது, திருவடி அதிகம் மென்மை உடையதா, தாமரை அதிகம் மென்மை உடையதா? திருவடி அதிகம் அழகுடையதா, தாமரை அதிகம் அழகுடையதா? திருவடி நல்ல வாசனை உடையதா, தாமரை நல்ல வாசனை உடையதா? என்ன இப்படி ரெண்டுத்துக்கும் சௌந்தர்யம், மாதுரியம், ரசம், கந்தம், இதிலெல்லாம் என்னென்ன உண்டோ அதிலெல்லாம் விவகாரம் வந்துடுத்து, ரெண்டுத்துக்கும் போட்டி வந்துடுத்து.
சரி, 2 பேரும் போட்டியில் போய் நின்னான். என்ன போட்டி வச்சுட்டா தெரியுமா? அந்த காலத்தில் இப்படி ஒரு போட்டி உண்டு. 2 வித்வான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. கடைசியில் யார் ஜெயிக்கிறாளோ ஜெயித்தவனை தோத்தவன் தோளில் தூக்கிட்டு வீதியில் போகணும். இதுதான் ஊரில் அந்த காலத்து வழக்கம். என்ன பண்ணுவான்? தோத்தவன் தன்னுடைய தோளில் ஜெயித்தவனை தூக்கி கொண்டு போகணும், ஊரில் வரணும். இதுதான் வழக்கம். இப்போ இங்கே அதே போட்டி, தாமரைக்கும் திருவடிக்கும் போட்டி. கடைசியில் எது ஜெயிச்சதுன்னு கேட்டா தாமரை தோற்றது, திருவடி ஜெயித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாமரையை காட்டிலும் திருவடி அழகு, திருவடி மென்மை, திருவடி மனம், திருவடி அழகு எல்லாத்துலேயும் திருவடி ஜெயிச்சு கொடுத்து, தாமரை தோத்து கொடுத்து. அப்போ தோத்தவனை என்ன பண்ணணும்? ஜெயித்தவனை தோத்தவன் தோளில் சுமக்கணும். அதனால தான் இங்கே தாமரை எம்பெருமானை திருவடியை சுமக்கிறது. தண்டாமரை சுமக்கும் என்று ஆழ்வார் அருளி செய்ததற்கு அம்போஜ டம்ப பரிரம்பணார்த்தம்னு. அம்போஜத்தினுடைய டம்பம், டம்பம்னா கர்வம், அதை பரிரம்பணம் அடக்கி கொடுத்து. அதனால தத்வை பராஜிதம் இது சிரசா பிபர்த்தி, தலையாலே தாங்குகிறது தாமரை என்று அந்த தாமரையும் கூட தாங்கும்படியான திருவடின்னு சொன்னார். அதைத்தான் இங்கே ஆண்டாள் பொன் தாமரை அடியே போற்றும் பொருள். அது அடி போற்றும்னு சொன்னால் போறாதா? அடியே போற்றும். அதனுடைய அபிப்பிராயம் என்ன? என்னால் அடியே போற்றும் என்னால் உன்னுடைய அடியை போற்றுவதே பயன். அது போற்றுவதற்கு பயன் இன்னொன்று கிடையாது. உன் திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணினேன், எவ்வளோ கொடுக்க போகிறேன் எனக்குன்னு உடனே கழுக்கக்கூடாது. அந்த திருவடியை போற்றுவதே பயனாக நினைத்து பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்களாய் அப்படின்னு சொன்ன உடனே சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? குற்றேவல், அந்தரங்கமான கைங்கரியம் உனக்கு பண்ணணும். நான் இது என்னது? இது என்னமோ புதுசாக இன்றைக்கி சொல்கிறீங்க. இத்தனை நாளாக பறை தருதியாகில்னு சொன்னாய், இறைவா நீ தாராய் பறைன்னு எல்லாம் சொன்னாய். இப்போ என்னமோ திடீர்னு வந்து குற்றேவல்னு சொல்லுங்கிறீங்களே, என்ன விஷயம் இது அப்படின்னு கேட்டான். இல்லை, நீ எதுக்காக வந்தாயின்னு யோசனை படிப்பார். பெற்றம்மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம் மேய்த்துண்ணும் குலம்ன்ற, பெற்றம்னா பசுக்கள், பசுக்களை மேய்த்துண்ணும் குலம்னா நாம் என்ன அர்த்தம் சொல்லுவோம்? பசுக்களை மேய்ச்சி உழைப்பு நடத்துகிற குலம், அப்படி தானே அர்த்தம் சொல்லுவோம். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலம்னா பசுக்களை மேய்த்து வயிறு வளர்க்கிற குலம் அப்படின்னு நாம் அர்த்தம் சொல்லுவோம். அப்படி சொல்லலை. என்ன சொன்னால் தெரியுமோ? ஆயர்கள் அந்த பசுக்களை வெறும் மேய்க்கிறதுனா ஒரு தொழிலாக நினைக்கல. அந்த பசுக்கள் இடத்துல அவர்களுக்கு அவ்வளவு பிரீத்தி. பெற்றம் மேய்த்து உண்ணம் குலம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுறாரு தெரியுமோ? பெற்றம் மேய்ந்தால் அல்லது உண்ணாத குலம்னு அர்த்தம் பண்ணி. பசுக்களை அழிச்சுட்டு போவாளாம். ஏதோ ஒரு பசுக்கு உடம்பு சரியா இல்லை, அது அன்றைக்கி சாப்பிடலைன்னு வச்சுக்கோ, சரியாக மேயலைன்னா இவன் சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிடலைன்னா அந்த பசு சாப்பிடலைன்னு. அது சாப்பிடலைன்னா என்னையா உனக்கு என்ன சொல்கிறார் வியாக்கியானத்தில்? பசுவின் காலிலே முள் பாய்ந்தால் சீக்கொள்வது இடையன் தலையாயிருக்கும். அதனுடைய காலில் முள் குத்தி கொடுத்தோன்னா இவன் தலையில் சீ பிடிக்கும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய குறையை தன் குறையாக நினைப்பவன், அது வயிறு நிறைந்தால் அல்லது தான் உணவை கூட உட்கொள்ளாதவன், பெற்றம் மேய்த்து பிறகு உண்ணும் அப்படி அர்த்தம் சொல்கிறேன். பெத்தம் மேய்த்து உண்ணும்னா ஏதோ மாடு மேய்ச்சி ஜீவிக்கிறான் அப்படி அர்த்தம் சொல்லலை. பெத்தம் மேய்த்த பிறகு உண்ணும் குலம், பெற்றம் மேய்ந்த பிறகு உண்ணும் குலம். அதனுடைய தாற்பயம் என்னான்னு கேட்டால், பசுக்கள் மேய்ந்தால் அல்லது பசுக்கள் மனம் நிறைந்தால் அல்லது திருப்தி அடையாத ஆயர் குலத்திலே தோன்றின நீ எங்கள் மனம் நிறைந்தால் அல்லது நீ மகிழ முடியுமோன்னு கேட்கிறான். எங்களுடைய மனசு நிறைஞ்சாத்தானே உனக்கு திருப்தி உண்டாகும். நாங்கள்லாம் ஆறு, அந்த பசுவனுடைய ஸ்தானம் எங்களுக்கு. அதனால் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து சொல்லிட்டு மேலே சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. கொள்ளாமல் போகாது. குற்றேவல் கொள்ள வேணும்னு பிரார்த்திக்க கூட இல்லை. இப்போ என்ன சொல்கிறா? கொள்ளாமல் போகாதுன்ற. கொள்ளாமல் இருக்க முடியாது உன்னாலேயே. என்ன அர்த்தம்? முடிச்சு அவனுக்கே சவால் விடுறா. முடிஞ்சா எங்கள் இடத்துல கைங்கரியம் கொள்ளாமல் நீ இருந்து தான் பாரேன், உன்னால் முடியறதா பாரேன்
அப்படின்னு சொல்கிறான். உடனே கண்ணன் கேட்டான், என்ன இது இத்தனை நாள் இதெல்லாம் ஒன்றும் காணும், திடீர்னு வந்து என்னமோ குற்றேவல்னு ஆரம்பிச்சுட்டீங்கோ. நீங்கள் கேட்டது பறை தானே, இந்த இவ்வளோ பெரிய பறை வச்சுருக்கேன், எல்லாம் ஆளுக்கு ஒரு பறை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, எத்தனை பேர் வந்தாலும் கொடுத்துட்றேன்.